போய் நான் கொடுக்குறப்ப எனக்கு அதை நினைத்தால் இன்னும் அழுகதா எனக்கு வரும். அல்லாஹ் அவனுடைய நாவில் நிறைய கல்வி கொடுக்கணும்பா. இந்த துவாவை என்னால இன்னைக்கும் மறக்க முடியல. அதே மாதிரி எனக்கு பாஜக சொன்ன ஒரு உபதேசம், அந்த உபதேசம் எப்ப 1996 அவங்க சொன்ன எனக்கு அந்த வார்த்தை இன்னும் மனசுல. நீங்க சொன்ன அவங்க அந்த வாயில போட அந்த சீன், எங்க அம்மாவும் எனக்கு அந்த துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த பறக்க செஞ்சிருக்கிறேன். ஒரு நாள் அல்லாஹ் இல்ம தரட்டும்பா, உனக்கு கல்வியை தரட்டும்னு சொன்ன. இன்னைக்கு நான் இவ்வளவு நாள் பேசுறேன் அப்படின்னா அந்த துவாவும் ஒரு காரணம் என்பதை என்னால என்ன செய்ய முடியாது, மறக்கலாம் முடியாது. பெரியவங்களுடைய நாவில் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, அதுக்கெல்லாம் பெரிய பெரிய வேல்யூ இருக்கு. அது இஹ்லாஸ செய்யக்கூடிய எந்த சந்தர்ப்பத்தில் என்ன வார்த்தைகளை சொல்வார்கள், இதெல்லாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பாஜக எனக்கு நான் 2வது டைம் வெளிநாட்டுக்கு போறப்ப 96 போறப்ப எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்ப கையில காசு நிறைய கிடைக்குதுன்னு தப்பான எதையும் பழகிறாரு. பழகிட்டீங்கன்னா உன்னால விட முடியாது. நாங்க அப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கோம்பா. அதே அந்த வார்த்தைக்கு நீங்க என்ன என்ன மதிப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன 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 காசு கொடுக்கிறது, அதுக்கு விலை மதிப்பற்ற வார்த்தை. அது விலை மதிப்பு இன்னைக்கும் அது மனசுல நீ ஓடிட்டே இருக்கும். காது சத்தம் கேட்டுட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது தப்பு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த வார்த்தை பழகிட்டா உன்னால விட முடியாது. நாங்க அப்படி கஷ்டப்பட்டு நாங்க அவரிடம் இருந்து நான் எதை பெற்றேனோ இல்லையோ, ஆனால் இந்த வார்த்தையை இன்ஷால்லா என்னுடைய மௌத் வரைக்கும் என்னால் பார்க்க முடியாது. பல சந்தர்ப்பங்களில் என்னை சீர்திருத்துவதற்கு கூட இந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய இடங்கள்ல எனக்கு இது பயன்படுது. அதனால இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லக்கூடிய உபதேசங்கள், பெரியவங்க மூலமா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள், அது எந்த அளவுக்கு எஃபெக்டா உள்ள போய் உட்காருவோம், அது எத்தனை வருஷத்துக்கு அந்த தாக்கத்தை கொடுக்குங்கிறதுலாம் நம்மளால மறக்கவே முடியாது. எனக்கு ராதிமா சொன்ன ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. ராதிமா சொன்ன விஷயம், நான் 3வது சும்ராவோ அல்ல 4வது சும்ராவோ படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கிதாப் வாங்கணும். அந்த கிதாப் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு வேணும். இப்போ அந்த மாட்ட வந்தோடனே சொன்னேன், எனக்கு கிதாப் வாங்கணும். எனக்கு என்னப்பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ராதிமா எனக்கு கிதாப் வேணும். சரிப்பா நான் இப்போ ஊருக்கு போவேன், நான் 10 நாள் கழிச்சு ஊருக்கு போவேன். சரி, 10 நாள் கழிச்சதுக்கு பின்னாடி நான் ஊருக்கு போறேன் ராதிமான்னு நான் சொல்ல போறேன். அந்த அம்மா அந்த மரப்பீரல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அந்த நான் கேட்ட அந்த 25 ரூபா எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு, கவனமா பயன்படுத்தணும்பா, நீ சொன்னதுக்காக வேண்டி மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்ப அவங்க எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார்கள். நீ எதுக்காக கேட்டையோ நான் அதுக்காகத்தான் கொடுக்கிறேன், நீ அடித்தவர் வேற எதற்கு பயன்படுத்த. இன்னைக்கும் கூட அந்த வார்த்தைகளை நெறிப்படுத்துகிறது. நான் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலேயுமே நான் பேசியிருக்கிறேன் மதரசா சம்பந்தமாக. அக்கா எனக்கு பிள்ளைங்களுக்கு இது தேவை, மதரசாவுக்கு இது தேவை இருக்கிறது என்று நான் பல பேரிடம் எல்லாரிடமும் பேசியிருக்கிறேன். இன்னைக்கும் கூட எனக்கு நெறிப்படுத்துகிறது, யாரிடமிருந்து எதற்காக அந்த காசை வாங்குகிறேனோ நான் அதற்காக வேண்டி மட்டும்தான் பயன்படுத்துறேன். ஆனா அவங்க என்ன சொன்ன தெரியுமா, ஜாமினுடைய ஹிஸ்டரியில பிஸ்மில்லா இன்னைக்கு நாள் எழுதப்படும். ஏன் தெரியுமா, இன்னைக்கு நீ லீவ் எடுத்துருக்க. அந்த மாதிரி இந்த டைமை கீப் அப் பண்ணக்கூடிய பழக்கம் நான் இங்கிருந்து படித்திருக்கிறேன். நான் இதை நீங்க எப்படி நினைச்சாலும் இல்ல. இதுதான் எனக்கு, இதுதான் படிப்பினைகள். எனக்கு சின்ன வயசுல இது கொடுத்து டைம் போகணும், டைம் போய் சாப்பிடணும், இல்லாட்டி கொட்டு விடும், சயனுக்கு போகாட்டி கொட்டு விடும். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதை நான் குறையாக சொல்ல, இதெல்லாம் என்னை பண்படுத்தி இருக்கிறது. நான் ஒவ்வொரு பெரியவர்களிடம் இருந்தும் நான் பல விஷயங்களை நான்
படித்திருக்கிறேன், இது பண்ணியிருக்கிறேன். வருஷ குப்பிமா, மல்லியா குப்பிமா, இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் எனக்கு பல விஷயங்கள் தவறி போய் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த ஊர்ல இல்ல, அவங்க எங்களுக்கு முந்திட்டாங்க. அவங்க வெளியூர்லயே இருந்ததுனால அவங்களுடைய தொடர்பு வந்து நமக்கு அதிகமா என்ன செய்யல இல்ல. சோ அதனால அவங்கள்ட்ட இருந்து நாம விஷயங்களை நாம் நிறைய படித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும் கூட நான் மல்லியா குப்பிமாவோட வீட்டுல போய் மன்னர் லீவுகள்ல நான் தங்கி இருந்திருக்கிறேன். வசகுபிமா வீட்லயும் நான் செஞ்சிருக்கேன், தங்கி இருக்கிறேன். அந்த டைம்ல என்னை வரவேற்று தங்க வைத்து அண்ணன் மகங்கிற ரீதியில வரவேற்று தங்க வைத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்னை நல்ல முறையில் அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் நான் வளர்ந்து வந்ததற்கு பின்பாக அவர்களிடமிருந்து பல விஷயங்களை நான் பெற்றிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை செய்யும், பறக்க செய்யும். ஆனா பெரியவங்க பேசுறப்ப இதெல்லாம் என்னால் மறக்க முடியாத, நான் எந்த வருஷம்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா அவங்க கொட்டின கொட்டி இன்னும் வலிக்குது. சோ இன்னைக்கு இருக்கு, அந்த அது ஞாபகப்படுத்துகிறது எனக்கு, இல்லையா? அப்ப அது என்ன அப்படின்னா, அதெல்லாம் நம்மை செம்மைப்படுத்தி இருக்கிறது, என் மனசுல அந்த எண்ணங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை என்னால் மறக்க முடியாது. அந்த மாதிரியான பெரிய மக்களோடு இருந்து நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு தான் இந்த குடும்ப நிகழ்வு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஷாலா இப்பொழுது நுகருக்கு பாங்க சொல்லப்படும். பாங்குக்கு பின்னாடி ஷாலா அடுத்த குடும்பத்தார்களை அழைக்கும். மர்ஹூம் பிச்சை மைதி, மர்ஹூமா வரிசை பாத்து பேகம் அவர்களுடைய குடும்பத்தினர், மர்ஹூம் பாட்ஷா அந்த ஜனாபா ராகிடாபான் குடும்பத்தினர். முதல்ல அவங்க வரட்டும். அந்த கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால அது மாதிரி ஜனாபா பி நசீர் சைபுல் நிசா குடும்பத்தினர், ஜனாப அஜீத் கான் அண்ட் பாபா தேவியுடைய குடும்பத்தினர். உண்மையிலே மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். உங்க குடும்பம் மாஷாஅல்லாஹ் பெரும் குடும்பமா எல்லாரும் மொத்தமா வந்திருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம், பெரிய சந்தோஷம். எல்லாருமே மொத்தமா வந்திருக்கீங்க. வாங்க வாங்க ஜாயித்து வா ஆத்திங்க ஒரு பக்கத்துல எப்படி சரி ஆரம்பிக்கவா? அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து கொள்ள நாளா நடத்தணும்னு போட்டுட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தோம். ஆனா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இப்பதான் நடத்திருக்கான். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் பேசினவங்களும் அவங்கவுங்க அந்த கருத்தை சொல்றப்ப வந்து நம்மள தெரியாம பழையதுக்கு போயிடுறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டிலேருந்து நான் நன்னி வீட்டில் தான் இருந்து, எனக்கு நன்னி வீட்டோட நிறைய தொடர்பு இருக்குது. ஒரு மாமா 2 மாமாவை பற்றியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. மொத்தமாக எல்லா மாமாவோடையும் எனக்கு ஒரு தகப்பை ஸ்தானத்தில் எல்லார்கிட்டையுமே எனக்கு வந்து தொடர்பு இருக்குது. தனிப்பட்ட ஒருத்தர் முறையிலையும் யாருமே என்னை அவங்கள அக்கா மகன் சொல்லியெல்லாம் பார்க்கல, தங்கச்சி மகன் பார்க்கல. எல்லாருமே என்னை அவங்க பிள்ளையாக தான் நினச்சி வளர்த்தாங்க. இவங்களோட தான் என்னுடைய தொடர்பு இருந்துச்சு. 2வது நான் அத்தா வீட்டுக்கு 10 வயசில் போனேன். 10 வயசுன்றப்ப போனேன். 5 வருஷம் அத்தா வீட்டில் இருந்தேன். 5 வருஷம் தான் நான் இருந்த காலகட்டம். அத்தா வீட்டில் இருந்தேன். இங்கேயுமே எனக்கு எல்லாம் எந்த குறையும் வைக்கலை. நன்னி பார்த்துட்டாங்க, மாமாமார் பார்த்துட்டாங்க. 1 ரூபாய் கூட எனக்கு அந்த காசு பணம் கஷ்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. நல்லா தான் நான் வளர்ந்தது வந்து நல்லா தான் வளர்த்தாங்க. ஆனால் மார்க் அறிவு கொஞ்சம் கம்மி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துனியா முகத்தில் தான், துனியா அறிவில் தான் அப்போ இருந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் அத்தா வீட்டுக்கு போனேன். போய் அல்ஹம்துலில்லாஹ் அத்தா வீட்லேயும் எந்த கஷ்டமும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் 3 பேர், நான், என் தங்கச்சி, என் தம்பி. நாங்கள் 3 பேருக்கு எங்கள் அம்மா தான் எந்த குறையும் வச்சது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க உயிரோடு இருக்க முடிக்க நாங்கள் நல்லா தான் இருந்தோம், எந்த குறையும் இல்லை வச்சுருந்தாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் மார்க்க விஷயம் தெரிஞ்சிச்சு. எல்லாம் நானும் மார்க்கத்துக்குள்ளே போனோம். நல்ல கணவர் அமைஞ்சார். இதே ஊர் தான் என் கணவர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்ல கணவர் அமைஞ்சாங்க. அவங்கள மாதிரி ஒரு கணவருக்கு எனக்கு யாருக்கும் அமைஞ்சிருப்பாங்களான்னு வந்து என்னால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு கணவர் எனக்கு அமைஞ்சவர் வந்து 2 பிள்ளைங்க. எனக்கு 2 பிள்ளைங்களுமே மணிமணியான பிள்ளைங்க. எனக்கு வந்து என் பிள்ளைங்க 2 வந்து
எங்கள் அத்தா என் தம்பி தான் என் பிள்ளைங்க 2 பேர்த்தையும் வளர்த்தாங்க. நான் வந்து என் வீட்டுக்கார் வந்து வெளியூரில் வேலை பார்த்ததுனால, ஆர்மியில் இருந்ததுனால எனக்கு என் பிள்ளைங்க வளர்ப்பு பூராவுமே ஒரு சில கட்டங்களில் எங்கள் அத்தா, அதிகபட்சமான கட்டங்களில் வந்து என் தம்பி அப்படி ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணியிருந்தாங்க. நல்ல உதவி பண்ணியிருந்தாங்க. எல்லா விதத்துலையும் எங்களை நல்லா தான் இப்போ முடிக்க வச்சிருக்கேன். எந்த குறையும் கிடையாது. இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான், மார்க்கத்துக்குள்ளே போக வச்சு என்னைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-42 வயசுக்கு மேலே தான் அது முடிக்க வந்து துனியா முகத்தில் தான் இருந்தேன். இப்போ என்னை எல்லாம் கூட்டிகிட்டு போய் கேட்டானாலும் இளமையை எப்படி செலவழிச்சேன்னு கேட்டானாலும் நான் 0 தான், கொஸ்டின் தான். ஆனால் இப்போ நினச்சிக்குவேன், பரவாயில்ல, அல்லா இப்போனாலும் எனக்கு அந்த மாற்றத்தை கொடுத்தானே, இப்படி உள்ளே கொண்டு போனானே என்னைய மார்க்கத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தஸ்வீர் முறைப்படி ஓதிக்கிட்டு இருக்கோம். பயான் நானும் 4 ரக்கத்தில் போய் பேசுகிறேன். அல்லாஹ் எல்லா இதாயத்தையும் கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இன்னும் என்ன பேசுறதுன்னு தெரில, அழுகதான் வருது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை நானுமே கொள்ள நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும், கூடணும், நம்ம எல்லாரும் ஒன்று கூடணும் அப்படின்ற நிகழ்ச்சி வந்து என் மனசுக்குள்ளே கொள்ள நாளாக ஒரு ஆசையாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆசை நிறைவேறிருக்கு. இன்னும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் இன்னும் விட்டப்பெல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் யாரை வச்சிருக்கானோ யாரை எடுத்துக்குவானோ தெரியாது. அல்லாஹ் இன்னும் நம்ம எல்லாரும் திருப்பி கொண்டு விடுறதுக்கு எல்லாம் அல்லாஹ் இறைவன் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இந்த என் மக இளைய மக பேசிட்டு செய்ய மாட்டோம். இருக்கட்டும். என் பேர் ரோசி ரிஸ்வானா. நான் வந்து பிடி மேக்ஸா இருக்கேன். கர்வாக்குடி பாய்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாம வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கப்ப எங்களுக்கு முக்காவாசி தெரிஞ்சவங்க சாப்பிட்டு மட்டும்தான். நாங்க சின்ன பிள்ளைங்க ஒரு 2 நாள் லீவ்ல கூட சாப்பிட்டு வருவோம். வந்தா பசங்க எல்லாம் ஒரு இடத்துல எல்லாம் இருக்க மாட்டோம். எங்க குட்டி வீட்டுல இருப்போம், எங்க செச்சா வீட்டுக்கு வருவோம், திருப்பி பூட்டி வீட்டுக்கு வருவோம், திருப்பி ரோசாம்மா வீட்டுக்கு வருவோம். ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம். ஆனா எங்க ஊர்ல கூட அப்படிலாம் வெளியில சுத்த முடியாது. இங்க சாப்பிடுற அளவுக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. எங்க அத்தா வந்து கூப்பிட்டு வந்தாருன்னா இங்க இந்த பள்ளிக்கு என்னை கூப்பிட்டு வந்துருவாரு. கூப்பிட்டு வந்து அவங்க அத்தா அம்மா நேரம் உட்காந்து ரொம்ப நேரம் துவா கேட்பாரு. எங்க அத்தா அடக்கம் பண்ண இடம் இருக்கும். இங்கதான் இதே இடத்துலதான் வந்து உட்காந்துட்டு அவர் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாரு. அவர் கூட உட்காந்துருப்பேன் நான். அவர் துவா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவங்க அம்மா தாட்ட என்ன கேட்பாருலாம் தெரியல. இந்த மாதிரி நிறைய நல்ல நினைவுகள் இருக்கு சாப்பிட்டுல. இந்த மாதிரி நம்ம வருஷத்துக்கு ஒரு நாளும் சாப்பிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அக்கா வந்து பிசியோதெரபி டாக்டரா இருக்காங்க. இப்ப இன்னைக்கு எங்க அத்தா இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவர் இல்ல, அவர் வந்து நான் வந்து கஷ்டம்லாம் பட்டதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனா அவர் இல்லைன்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப கஷ்டம். அப்படி எங்களை ஒரு செகண்டும் என்னை அழுகவே விட மாட்டாரு. எதுக்கு அழுகிற, ஏன் அழுகிற, அவங்ககிட்ட என்ன இல்லை, ஏன் அழுகிறன்னா கேட்பாரு. நான் அழுகிறேன்னா நான் வந்து எனக்கு நேரம் இல்லை, நான் இல்லைன்றப்பதான் நீ அழகுன்னு சொல்லுவாரு. அப்படி நான் வந்து அழுகவே கூடாதுன்னு தான் வளர்ந்தாரு. இப்ப சொல்றதுக்கு அவர் இல்லை. இன்ஷால்லா எல்லாரும் துவா செய்யுங்க. எல்லாருக்காகவும் எல்லாரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறதே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஜெய்பனிஷா. எங்கள் அத்தா வேறு, எங்கள் அம்மா வேறு வரிசை பேகம், எங்கள் அத்தா வேறு பிச்சை மெய்தீன். நான் 2வது மக. எனக்கு என் வீட்டுக்காரர், என் பேர் ஜெய்பனிஷா, என் வீட்டுக்காரர் பேர் நசீரு. எனக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்தவுள்ள பேர் சையத் அலி பாத்திமா. அதுக்கு ஒரு பொண்ணு, 2 ரெட்டை பயல்க. 2வது ஒன்று வந்து ராபியத்து பசரியா, அதுக்கு ஒரு பையன். மருமையை வந்து ஈபியில் ஒர்க் பண்ணுறாரு. மூத்த மருமையை வந்து பொரட்டா மாஸ்டராக இருக்கார். எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லபடியாகுது. கஷ்டப்பட்டாலும் இப்போ சோகமாக சந்தோஷமாக இருக்கும். கஷ்டம் இருந்துச்சு, இருந்தாலும் அதில் எல்லாத்தையும் மீண்டு வரணும்ல. அல்லாஹ் எனக்கு அது உறுதுணையாக இருக்கார். எனக்கு அது போதும். எல்லா துவா பறக்காத்தாலும் எல்லாம் நல்லபடியாக இருந்தோம். என் மருமையை முடியாமல் இருந்தார். அது ரொம்ப சீரியஸு. அல்லாதே எல்லார் துவா பறக்கத்தும் பண்ணிதேன் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இருக்கார். எல்லாரும் துவா பண்ணுங்க. உறவை பேணி காப்போம்ன்றது மாதிரி எல்லாரும் இப்போ இந்த உறவு ஒன்று கூடி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய பேசுங்க. நான் மைக்க பிடிச்சி பேசுனது இல்லை. போதும். அல்ஹம்துலில்லாஹ். இந்தா பேசுடா. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். நீ வா. நீ சும்மா உன் பேரை சொல்லி போ. உன் பேரை சொல்லிட்டு என்ன படிக்க நல்லா பேசலாம். எழுந்தப்பில் என்ன பேசு? அவங்க மைக்கே பிடிச்சி பேசு. நீ என்ன பேசுன சொல்லு. உங்க ஆத்தாங்க அவங்க பேசுங்க. அவங்கள்ட்ட நல்லா அப்படியா? சரி நீ பேசு. என்னோட பேர் ராபித் வசரியா. வரிசையம்மா விஜய் மீனோட 2வது மகளோட மகன். என்னோட வீட்டுக்கார பேர் வந்து சைபுமர் இஸ்லாம். அவர் டிஎன்இபியில் ஏஇயா இருக்காரு. எனக்கு ஒரு பையன் முகமது யாக்கூப் ரஹ்மான். அவன் 2nd ஸ்டாண்டர்ட் முடிச்சு இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் போகிறான். எல்லாருக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் முடியாம இருந்தது எல்லாருக்கும் தெரியும். இந்த சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா சின்ன பிள்ளைல அந்த கஷ்டம் தெரியாம எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க நன்றி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நீங்க நன்றி இருக்க வரைக்கும் நான் அடிக்கடி சாப்பிட்டு வருவோம். நன்றி எழுதுக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க. எப்ப லீவ் கிடைக்கும் சாப்பிட்டு தான் வருவோம். 50 வருஷம் நான் சாப்பிட்டு வரவே இல்லை. எதிர்பார்த்துட்டு எங்க தலைமுறைகளுக்கு தெரியும். எல்லா சொந்தங்களும் யார் யாரு அப்படின்னு என் பிள்ளைங்க தலைமுறைகளுக்கு யார் மாமா யாரு மாமியாரு சச்சா யாருமே எதுவும் தெரியல. இதே மாதிரி வருஷம் வருஷம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி சிறப்பா இது பண்ணுவோம். எல்லாரும் இன்ஷால்லா துஆ பண்ணுங்க. அம்மா அத்தா பேர் அம்மா பேர் சைதல் ஃபாத்திமா. அக்கா பேர் வந்து இக்பால் ராஜா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். பேர் ஜாகி. சரி பேர் என்னோட பேர் வந்து ஜாவியர். 9th முடிச்சுட்டு எடுத்து போறேன். என்னோட செஸ் பிளேயர் ஆகும். செஸ் பிளேயர். இப்போ இன்டர்நேஷனலா ஒரு ரேட்டிங் வச்சிருக்கேன். அப்படியா? அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். நீ பேசு. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது அகீம். எங்க அம்மா பேர் ரோஷி. என்ன படிக்கிற சொல்லு. என்ன படிக்கிற? நான் வந்து 4th போறேன். நான் வந்து ஐபிஎஸ் ஆகணும்னு என்னோட ட்ரீம் இருக்கு. சூப்பர். எல்லாரும் எல்லாரும் துஆ செய்யுங்க. அப்படியே பக்கத்துல பக்கத்துல வச்சு பேசு. இல்ல அது கரெக்ட் தான். கொஞ்சம் அமைதியா இங்க கவனிங்க. இன்ஷா அல்லாஹ். அவருடைய வாரிசுகள் 9 பேர்களுடைய மனைவிகள் மற்றும் பிள்ளைகள் 43 பேர். அவருடைய பிள்ளைகள் மொத்தம் 75 பேர். மாஷா அல்லாஹ். மொத்தமாக 118 பேர்களை கொண்ட குடும்ப விழா இது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடமாக இந்த மேடை முழுவதும் நிறைந்து அடுத்த பள்ளி வரைக்கும் ஆட்கள் இருப்பதற்காக அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். விடுங்க அவர் பேசுறது மனசுல இந்த குடும்பத்தில் 5ஆவதாக பிறந்தவர்கள். பேச நாங்கள் திருமணத்தை சேர்ந்தவர்கள். ஒரு பொருள் வந்து நம்ம கடைக்கு வாங்க போறோம்னா சோனி ஓனிடா அந்த மாதிரி வந்து ஒரு பிராண்டா பார்த்து வாங்குவோம். அந்த மாதிரி எங்க அத்தா வந்து முதல் குடும்பத்தை சம்மந்தம் பண்ணாரு. 35 ஆண்டுகள் கழித்து இந்த குடும்பத்துடைய பழக்க வழக்கங்கள் வரவேற்புகள் அனைத்தையும் அறிந்து என் தகவலாக 7ஆவதாக என் மனைவி இந்த குடும்பத்தில் அனைத்து மக்களுக்கும் அதனால அவருக்கு ஒரு
இது என்னுடைய திருமண நாள். இன்னைக்கு அவங்களுடைய திருமணம். சரி சரி போதும். சரி 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 போதும். இல்ல இல்ல அடுத்து பேசட்டும், டைம் ஆகுது. சரி 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 இல்ல வேற சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு திருமணம் செய்யும் போது எனக்கு மற்றவர்களுடைய என் மனைவி திருமணம் செய்யும்போது கொஞ்சம் அமைதியா அமைதியா. ஆனால் எனக்கு மற்ற 4 பேர் என் உடன்பிறந்த மனைவி உடன்பிறந்தவை போடலாம்னு ரொம்ப அட்டாச்மெண்டான ஆட்கள் எனக்கு பிரதேச மிகவும் நல்லவர்கள். பேர் சொல்லுங்க. பிஸ்மில்லா கான ஒரு ஆளும் ஒருத்தர், அப்புறம் அந்த காவல்துறையில பணிபுரியக்கூடிய பிசி காட்சி செய்ய அவதாரி அவரு ரவிராஜ். இந்த குடும்பத்திலேயே பிறவி பலன் அடைந்தவர்கள் 20 இருக்கிறார்கள். யாராவது தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்க. 9 பேரில் 20 இருக்கிறார்கள் பிறவி பலன் அடைந்தவர். பிறவி பலன் என்றால் சொந்த கலை வந்து நிறைய வைத்துள்ளவர்கள் 2 நபர் இருக்கிறார்கள். ஒரு நபர் அன்புக்குரிய மரியாதைக்குரிய பாசா மாமா அவர்கள், இன்னொருத்தர் அந்த மலிகாமா அவர்கள். இவர்களுக்கு மட்டும்தான் அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லா உறவுகளும் இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். அனைவருக்குமே வந்து யாராவது ஒரு குறைகள் இருக்கு. அதாவது இவர்கள்லாம் வந்து பிறவி பலனை அடைந்தவர்கள். மாஷா அல்லாஹ். இருக்கக்கூடியவர். சரி சரி. மற்றபடிக்கு ரொம்ப நல்ல நாள்ல வந்து நீங்க கூப்பிட்டு அழைச்சு பேச சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துங்க. நாங்க எங்களால் முடிஞ்ச ஒரு எல்லா உதவிகளும் பண்றோம். இன்ஷா அல்லாஹ். நலத்திட்டங்கள் நிறைய அடுத்தடுத்து ஒரு காலங்களில் செய்யற மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா அந்த நோக்கம் தான் இன் ஃபியூச்சர்ல வந்து அதுதான் நோக்கம். சும்மா ஏதோ கூடி கலையிறது இல்ல. இந்த இன்ஷா அல்லாஹ் நம்ம சாப்பாட்டுக்கு பின்னாடி உட்கார்ந்து மஷூரா பண்றதுல அதுல வந்து இன்ஷா அல்லாஹ் மஷூரா பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு தாய்மார்களுடைய அவங்களோட பிறந்த அண்ணன் தங்கச்சியில பேசுறாங்க. அண்ணா இன்ஷா அல்லாஹ். நீங்க எல்லா உறவுகளோடையும் பிறந்திருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். உங்க அம்மா கவலைப்படாது. உங்க அம்மா தான் நீங்க இந்த குடும்பத்துக்கு எங்க பிள்ளைய பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? உங்க பிள்ளை வந்து கம்யூனிஸ்ட்ல சிக்கனமா இருக்கு. நானே என்னது நல்லதா சொல்றீங்களா இல்ல? நல்லவங்க. ஆ நல்ல குறிப்பெடுத்து செயல்படக்கூடியவங்க. நல்லவங்க. அவங்க இது கூட சொல்ற மாதிரி இது. சரி. இதுவரை வந்து நல்லா எங்க குடும்பத்துக்கு என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் கூட்டி நல்லா வரணும்னு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ். அவசியம். என் 2 சகோதரிகள் இருக்காங்க. ராகிலா பானுமதி, ஜெய்பினி சார். அவங்கள பத்தி சொல்லுங்க. எங்க மாமா ஊருக்காரங்க. எங்களுக்கு வந்து எங்க தாய் மாமன்ல அவருக்கு எப்படி சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து எங்க குடும்பத்துக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. சின்ன மச்சான அதே மாதிரி குடும்பத்துக்கு முன்னா இதுவரைக்கும் ஒருத்தா கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. அக்கா தங்கச்சியை பத்தி சொல்லு. அக்காவை பத்தி, அக்காமார்கள் பத்தி. ராகிலா பானுமதி, இளைய சகோதரி ஜெய்பினி சார் இருக்காங்க. 2 பேருமே என்னை வந்து அவங்க மயமான பார்த்தாங்க. தம்பி மாதிரி அவங்க ஒன்றா கூட அவங்க பிரிச்சு பார்த்துருக்காங்க. இடையில கொஞ்சம் மழை வருத்தமா இருக்கும். அல்லாஹ் விரைவில் சேர்த்து வைப்பான்னு சொல்லி அவங்க விரைவில் சேர்த்து வைக்கல, இங்கே சேர்த்து வைக்கணும். எந்திரிக்க எந்திரிக்க. வாங்க வாங்க கை வாங்க. பிஸ்மில்லா. போங்க அங்கிட்டு போங்க, அங்கிட்டு போங்க. நீங்க சொல்லுங்க, என்ன செஞ்சாலும் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லுங்க. என்ன இருக்கு? சைபு கைய கொடு. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அக்கா தங்கச்சி இல்லாதவங்களுக்கு தான் வந்து அதனுடைய மதிப்பு தெரியும். நீங்கள் வைத்துக்கொண்டு இல்லாமல் போனால் அது வந்து எவ்வளவு பெரிய இது இருக்குங்க எங்க மனசுல. நமக்கு அந்த இது இருக்கு. அது வந்து இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு நிலைமை எப்பொழுதுக்கு இனி ஏற்படக்கூடாது உங்களுக்கு.
ஏன்னா ரசூல்லா சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, அரிசியோடைய கீழே எழுதிருக்கோம் எழுதி, அதாவது சொர்க்கத்தின் கருவூலம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது கீழே உறவுகள் தான் துண்டிட்டு நிக்குமா. எனக்கு பதில் சொல்றாங்க, என்ன தவறா சொல்றாங்க? இல்ல இல்ல இல்ல. ரெண்டாவது சிராத்தல் முஸ்தகீமன் பாடத்தை நம்ம கடக்கணும். போனோடனே நம்ம இது பண்ண அமல்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட மாட்டான். 3 நாள் நிறைய ஒரு கபர்லயே தெரிஞ்சிடும். கபருக்கு அப்புறம் நம்மளுக்கு நிறைய கேள்வி எனக்கு இருக்கு, இடைத்தட்டுகள் வரும். சிராத்தல் முஸ்தகீமன் பாடத்துல போகணும். அங்க போனோம்னா அமானிதமும் உறவுகள் தான் போகணும். நீ உறவை நம்ம இங்கே கேட்டதுக்கு இதெல்லாம் தப்பிச்சு போயிட்டோம்னாலோ அங்க போய் மாட்டிக்கிறப்பா. நம்ம உறவுகளை பேணாம விட்டு அல்ல ஒரு செகண்ட் அந்த உறவு நீ என்ன சரியா பேணல அப்படின்னு எழுதி போட்டுச்சுன்னா நம்ம உள்ளதான் போய் சேரணும். அதனால இங்க இருக்க எல்லா பேருக்கும் சொல்லுகிறேன், அழகிய முறையில உறவை பேணுங்க. சொர்க்கம் போறதுக்கு அதுவும் ஒரு இலக்கான சொல்லுங்க. நல்லது இன்ஷால்லா, ரொம்ப சந்தோஷம். அவர் சார்பாகவும் நம்ம கேட்டுக்கிறோம். அவர் சொல்லிட்டாரு, நான் என்ன செஞ்சாலும் மன்னிச்சுக்கங்கன்ட்டாரு. அல்லாவுக்காக மன்னிச்சுக்கங்க. அல்லாஹ் இன்ஷால்லா. ஏன்னா அவர் எனக்கு வந்து நிறைய ஒருத்தர் செஞ்ச உதவியை மறக்கவே கூடாது. நன்றிய மறக்கணும்னா அல்லாஹ் நமக்கு நல்ல வாழ்க்கை. நல்லா இல்ல சார். ஒருத்தர் செஞ்ச அவர் செஞ்ச உதவியும் மனசுல இருக்கு, அவர் செஞ்ச எல்லாமே மனசுல இருக்கு. அல்லாஹ் போதும். அல்லாஹ் மறக்கக்கூடிய பாக்கியத்தை இன்ஷால்லா இன்ஷால்லா கண்டிப்பா. அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்பத்தை பத்தி பேசிட்டு மாமா மாமி நாத்தனாவை பத்தி சொல்லுங்க. அலைஹிஸ்ஸலாம். நல்லா பக்கத்துல கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன், பாப்பா MBS ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. தம்பி தேடி இருக்காங்க. அது போக குடும்பத்தை பத்தி நாத்தனா மாதிரி 2 பேரு, 2 பேருமே நாத்தனா மாதிரி கற்றுக்கிட்டாங்க. ஃப்ரெண்டு மாதிரி, அக்கா மாதிரி, ஓரளவுக்கு மேல தாய் மாதிரி இருக்காங்க. ஏன்னா நான் டெலிவரி இல்லையா பண்ணலாம் கூட இருப்பாங்க. டெலிவரி பண்ணாக்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க. அதுவும் சரி, நான் டெய்லி போன காலத்துல வந்து ஜெய்பக்க நாய்க்காக்கா சச்சா ரெகுலரா பார்க்க வருவாங்க. அதனால நாத்தனா மாதிரி இல்லாம நல்லபடியா என்ன பார்த்துக்கிட்டாங்க. வீட்டுக்காரர் சொல்ல போனோம்னா வந்து நான் இப்ப வந்த வீட்டுல பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் நிவாரணம் பண்ணுறேன். நான் வாழாத வாழ்க்கையில என் பிள்ளைங்க வளர்த்து அலுவலக வந்து ஒரு சில எப்பயோ போன லைஃப் யாரோட வாகனத்திலேயோ நேர்வழியோ போய் அவரு மாறி எங்களையும் மாற்றி எங்க பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்டைலே மாத்திட்டாரு. அவர் நீண்ட ஆயுசும் நல்லதை கொடுக்கணும். எல்லாரும் செய்யுங்க, சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் உருவமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. காயங்கள் வளர்க்கல் வந்து தள்ளி பார்க்கலன்னு பக்கத்துல பார்க்கலன்னு ஒரு சாப்பிடும் கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க. நீர் அடிச்சு நீர் வளர்க்கறது இல்லை. அதனால கொஞ்சம் உறவுகள் இதா பேணுங்கன்னு சொல்ற மாதிரி நீங்கள் எதுனாலும் உறவுகளை பேணி நல்லபடியா இருக்கு. வருஷம் வருஷம் எல்லாருமே கொஞ்சம் செய்து என்ன கேள்வி வேணுமோ நாங்களும் போட்டு எல்லாரும் ஜஸாக்கல்லாஹ். வந்திருக்காங்களா? சரி. அல்லையா பேசு வாங்க சொல்லிட்டோம்ல. நீங்க அங்க உட்காந்து சலா மட்டுமா சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒரு நிறைய சந்தோஷமான நிகழ்வு. உள்ளத்தில் இருக்கக்கூடியதை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது கசப்புகள் எல்லாம் எங்கேயோ ஓடி போயிடும். அல்லாஹ் எப்பொழுதுமே எல்லோருடைய உள்ளத்திலும் நல்லதை மட்டுமே பார்க்கக்கூடிய சிந்தனையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். நம்முடைய உறவுகளை அல்லாஹ் எப்பொழுதுமே வலுப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, அடுத்ததாக ஜனாப் ஷேக் முஹியுத்தீன் ஜனாபா மல்லிகா அவர் குடும்பத்தினர், அவர்களுடைய மகனார் சேமத்தினுடைய குடும்பத்தினர்,
லந்தீர் கானுடைய குடும்பம், ரவி கானுடைய குடும்பம். நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்றோம். குபிமா, நீங்க எப்படி நினைக்கிறீங்களா எனக்கு தெரியாது. உங்களுடைய மகன்மார்கள்ல சேமத்தோட மட்டும் எனக்கு ரொம்ப நெருக்கம் இருந்திருக்கிறது. சின்ன வயசுல இங்க லீவுக்கு வர்றப்ப இங்க வந்தா என்னோட மட்டும்தான் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நாங்க சின்ன வயசுலயே வந்து அந்த அந்த நெருக்கத்தை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதுக்கடுத்து ரவியுடையோ லந்தரோடையோ வந்து அவங்க எங்களை விட சின்னவங்களா இருந்தாங்க. ஸோ அதனால அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பழக்கம் இல்லாவிட்டாலும் கூட அதுக்கடுத்து எல்லாருமே படிக்கிறதுல அங்கங்க போயிட்டோம். ஆனா சேமத்தோட வந்து ஒரு அந்த உறவு என்கிற அந்த நெருக்கம் என்பது சின்ன வயசுல இருந்தது. அல்லாஹ் வந்து லைஃப்ல வந்து எல்லா சிரமங்களும் இருக்கும். ஆனால் எல்லாம் ஒரு காலகட்டத்திற்கு பின்பாக எல்லாம் காணல் நீராக போயிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருடைய விஷயங்களிலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாம் கூடுகின்ற போது இவர்கள் எல்லோரோடையும் சேர்ந்து கூடக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நசீபாக ஆகணும். மாமா வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அவங்க ஒரு முக்கியமான இதுல ஈடுபட்டதுனால வரல. தயவு கூர்ந்து இப்பொழுது மல்லியா குபிமா, இந்த எங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க தாராளமா சொல்லலாம். பக்கத்துல வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கும் அவங்களுடைய துணைவர் அவர்களுக்கும் மாமா அவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நோய் நொடியற்ற வாழ்க்கையும் அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக ஆக்குவானாக. இறுதியாக ஜனாப் மாமா முகமது இஸ்மாயில், ஜனாபா ஜன்னத்துல் ரோசா அவர்களுடைய குடும்பத்தினர், அந்த குடும்பமும் மாஷாஅல்லாஹ் முழுமையாக வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஹாஜரா பானு ரஃபீக் ராஜா குடும்பத்தினர், சுமையா பானு ஜனாப் சாதிக் பாட்ஷா குடும்பத்தினர், முகமது நியாஸ் மிஸ்ஸிங்கா முகமது நியாஸ் குடும்பத்தினர், பெனாசிர் பூட்டோ எஸ் சையத் இஷாக் அவர்களுடைய குடும்பத்தினர். பெரிய குடும்பம் தான். வாங்க வாங்க, தெரியல. இவங்க பேசி முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் இவங்க பேசி வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. பேசணுமா? நீ பேசுப்பா, நீ காட்டு வரதுக்கு பேசுப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். காட்டு வர மழை என்ன, காட்டு வரது எப்படி இருந்தாலும் சொல்லுங்க, என்ன இருக்கு? ஈஸா கத்தாங்க. அதே தங்க அஸ்ஸலாமு அலைக்கும்.
சிராஜ் அப்பா சொல்லு